இப்போ 5ஆம் தேதி உள்ளவங்க எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, அதிசயப்படுவாங்க. 5, 14, 23 இது தேதி. இவங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நான் சொல்கிறது அவங்களுக்குள்ளே சிரிச்சிருப்பாங்க. இப்போ ஏஜ் எவ்வளோ நாளும் வச்சுக்கிங்களேன், சின்ன பசங்களாக இருந்தால் சரி, அது தெரியாது. இந்த எஜுகேஷன் ஹை லெவலில் போக தட் மீன்ஸ் வந்துட்டு ஒரு 17, 18 வயசு அந்த ஸ்கூலிங் லைஃப் முடிக்கிற வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு மாடரேட்டாக இருப்பாங்க. காலேஜ் போனால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. நான் படிச்சுட்டு பக்கத்தில் டிகிரி போடணுன்னு ஆசைப்பட்றேன். நீ எழுதுவியான்னு கேட்டேன். நீங்கள் கொடுக்க நான் செய்கிறேனே இல்லைன்னு. 36 செமஸ்டருக்கு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். ஜனவரி கண்டிப்பாக தப்பிச்சிருவீங்க, மார்ச்சையும் தப்பிச்சிருவீங்க, ஏப்ரலும் ஒன்றும் கிடையாது, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலேயும் கிடையாது, ஜூன்லேயும் கிடையாது. ஜூலையில் கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம். அவங்களுக்கு ப்ராப்ளம்லாம் வராது, படித்தா போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடும். செப்டம்பரு கோல்டு தான், அக்டோபரு கோல்டு மெடலிஸ்ட் தான், நவம்பரு கொஞ்சம் பிரேக் ஜர்க் ஆகும். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்த தேதியில பிறந்தவங்கள செம்மையா படிப்பாங்கப்பா, எங்கேயோ போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தேதியில பிறந்தவங்களுடைய படிப்புல கொஞ்சம் தடை எடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த படிப்புல பாசிட்டிவா இருக்கிறதும் நெகட்டிவா இருக்கிறதும் பிறந்த தேதியை வைத்து மட்டும்தான் கணக்கிடப்படுதா, இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயம் ஆட் ஆன் பண்ணி அது இன்னும் ஸ்பெஷலாக ஃபார்மேட் நியூமராலஜியில சொல்லப்பட்டிருக்கா? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம். பொதுவா இப்ப உதாரணத்துக்கு நம்பர் 5 5ஆம் தேதியில பிறந்தவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, 5ல பிறந்தா எல்லாரும் நல்லா படிக்க மாட்டேன்றாங்களே சார். சில பேருக்கு மட்டும்தான் ஸ்டடிஸ் ஓஹோன் இருக்கு, சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அரியர்ஸ் வச்சவங்களையும் நான் பார்த்திருக்கேன் சார். சோ இப்போ அதையும் தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணணும் இல்லைங்களா? உங்க ஃபார்மேட் நியூமராலஜியோட ஸ்ட்ராட்டஜி என்ன சார் அதுல? இப்போ நீங்கள் 5ன்னு சொன்னதுனால சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிறது, இப்போ 5ஆம் தேதி உள்ளவங்க எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, அதிசயப்படுவாங்க. 5, 14, 23 இது தேதி. இவங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நான் சொல்கிறது அவங்களுக்குள்ளே சிரிச்சிருப்பாங்க. இப்போ ஏஜ் எவ்வளோ நாளும் வச்சுக்கிங்களேன், சின்ன பசங்களாக இருந்தால் சரி, அது தெரியாது. அவங்களுக்கு இப்போ 30, 35, 40, 45 கடந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்பத்தில் அவங்களுடைய எஜுகேஷன் சுமார் அது ஆவரேஜாக தான் இருப்பாங்க. ஆவரேஜ் எஜுகேஷன் தான் அவங்க. இந்த எஜுகேஷன் ஹை லெவலில் போக தட் மீன்ஸ் வந்துட்டு ஒரு 17, 18 வயசு அந்த ஸ்கூலிங் லைஃப் முடிக்கிற வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு மாடரேட்டாக இருப்பாங்க. காலேஜ் போனால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. அவங்க அதாவது அவங்க வீட்டில் பேரண்ட்ஸை எதிர்பார்க்க மாட்டாங்க. இது இவ்வளோ தான் தேரும் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தாக்கா என்ன சொல்லுவாங்க, ரீடிங் வாம் மாதிரி, புத்தக புழுங்கிற மாதிரி புக்கு வாமுன்னுவாங்க. புக்கு வாங்கினாக்கா புத்தக புழு அப்படிம்பாங்க. புக்கு கைமா அலையும். இத்தனோடு புக்கை படிக்கிறதுக்கு பயந்து ஒன்றாலும் எவ்வளோ பேர் புக்கு எடுத்து படிப்பாங்க ஈஸியாக. எஜுகேஷனில் அப்படியே மாறி போயிடும் செகண்ட் ஹாஃபில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்லோவாக இருந்தால் செகண்ட் ஹாஃபில் இது அவங்களே இப்போ முடிச்சதுனாக்கா ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படியே அவங்களும் சொல்லிப்பாங்க. ஆனால் அதுதான் உண்மை. ஓகே, அதுக்காக ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லைன்னா அப்படிலாம் சொல்லலை. நான் ஆவரேஜ் அடுத்த ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் பிரில்லியன்ட், டூ ஹை, சரி அப்படி இருக்கட்டும். நம்ம ஃபார்மெட்டில் பார்த்தோன்னா பொதுவாக ஒருத்தர் தேதி, நீங்கள் என்னங்க பிறந்திருக்கீங்க, நான் 1ஆம் தேதிங்க, நீங்கள் 3ஆம் தேதிங்க, நாங்கள் 5ங்க, நாங்கள் 17ங்க, இப்படின்னு 1லேருந்து 9 சொல்ல போகிறோம். அப்போ தேதியை வச்சு தான் ஒருத்தர் ஸ்டடீஸே டிசைட் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஃபார்மெட்டில் வெறும் தேதி மட்டும் கிடையாது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் தேதி மாதத்தையும் சேர்த்து கன்சிடர் பண்ணால் தான் அந்த எஜுகேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். இல்லைன்னா இப்போ சொன்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு தேதி 15 வயசு வரைக்கும் தான் எல்லாத்துக்கும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் 16, 17 மாதத்தில் உள்ள நம்பரும் கனெக்ட் ஆகிடும். இதுதான் நம்ம கான்செப்ட் ஃபார்மெட்டும் கூட. அப்படின்னு போகும்போது இப்போ ஒருத்தர் தேதி 1 ஏதோ ஒரு கூட வச்சுக்கிறேங்க. மாதம் ஜனவரினா போட போகிறோம் 1ன்னு, பிப்ரவரினா 2ன்னு போட போகிறோம், மார்ச்னா 3, இப்படி தான் போட போகிறோம் எல்லாம் இல்லையா? டிசம்பர் வரைக்கும் 12ன்னு போட்டிருப்போம். இந்த மாதத்தில் வரும்போது பார்த்திங்கனாக்கா, இப்போ காலேஜ் அரியர்ஸுங்கிறது காலேஜ் பசங்களுக்கு தான் அரியர்ஸ்ன்னு வரப்போகுது. காலேஜ் பசங்களில் மோஸ்ட் ப்ராபப்லி 99.99% எல்லாம் அரியர்ஸ் வச்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதம் தான். மற்ற மாதத்தில் பிறந்தா அரியர் வச்சிருக்க மாட்டாங்க. இல்லை, இது கன்ஃபார்ம்டு, இது கம்பல்சரி. கன்ஃபார்ம்டு அண்ட் கம்பல்சரி பிப்ரவரியிலேருந்து தான் இருக்கும். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இல்லை அந்த போய் பார்க்குற ஆளில் கூட இருக்கலாம், நான் தப்பிச்சிட்டேனே, நான் பிப்ரவரி தான், அதுக்கு தான் சொன்னேன். 99.99 1% 0.1 தான்
1% இல்லை, 0.1 தான் அவங்களுக்கு அந்த நேம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் பை நேச்சுரலாகவே. அதர்வைஸ் என்ன மாதிரி நேம் இருந்தாலும் உங்களுக்கு கனெக்ட் ஆகாமலே இருக்கும். அதுதான் 99.99. அதில் அப்போ 0.1% தான் பிப்ரவரியாக இருந்தாலும் எஸ்கேப் ஆகிடுறதுக்கு அந்த நேம் ஏதோ சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் மீது யாருக்குமே சப்போர்ட் பண்ணாது. அரியர்ஸை வச்சுருப்பாங்க. என்கிட்ட கூட ஒரு பையன் அப்படி தான் வந்துச்சு. 36 சப்ஜெக்ட்டு, 36 பாஸ் கிடையாது. அவன் இன்ஜினியரிங் பையன் 36 ஆகலை. அவங்க அப்பா பிஸ்னஸ் மேன், பெரிய பிஸ்னஸ் மேனு. அவன் வந்துட்டு அவரும் சொல்லிட்டாரு, நீ பாஸ் ஆனால் தான் பிஸ்னஸ்க்குள்ளே வரணும். அவரோட அவன் தெளிவாக இருக்கிறான். பாஸ் ஆகாமல் அந்த பக்கமே வரமாட்டேன். எதுக்கு இவன் சுற்றிட்டு இருக்கிறதுக்குன்றாங்க அவங்க, இவன் சுற்றுறதுக்கு அதை சொல்கிறாங்கன்றாங்க. கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிடும், அதுக்கு எதனா எனக்கு சோர்ஸ் எதனா கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இவன் தானக்க படிக்கிறது, சோர்ஸ் தானே வாங்கி கொடுக்குற பொருளை வாங்கி கொடுத்தா வச்சு கட்டுறதுக்கு. அப்புறம் அங்கே கண்டுபிடிச்சி நம்ம இடத்த கண்டுபிடிச்சி வந்தாங்க. நான் சொல்லிட்டேன், தம்பி நான் கொடுப்பேன், நீ எழுதணும். சார் நான் வந்ததே அதுக்கு தான், அவங்க நினச்சிக்கிறாங்க என்ன அப்படின்ட்டு. உண்மையிலே நான் பாஸ் ஆகணும் தான் இருக்கிறேன். என்ன நான் பாஸ் ஆகிட்டு தான் நான் பிஸ்னஸ்க்குள்ளே வருவேன்ட்டு அதில் இருக்கிறேன். நான் படிச்சுட்டு பக்கத்தில் டிகிரி போடணுன்னு ஆசைப்பட்றேன். நீ எழுதுவியான்னு கேட்டேன். நீங்கள் கொடுங்க, நான் செய்கிறேனே இல்லைன்னு. 36 செமஸ்டருக்கு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். ஆனால் ஒன்று கூட பாஸ் ஆகலை. அவர் சொல்கிறார், அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, இவன் படித்தா தான் நான் ஆகிறதுக்குன்றாரு. சரி, அதை அப்படி தான் சொல்லுவாங்க. அவன் சொல்ல, நான் படிக்கிற ஏரில் என்னென்னு பார்த்தா பிப்ரவரி மாதம். அதுதான் இப்போ சப்ஜெக்ட். இதில் ஏன் சொல்ல வரானா, கொடுத்தேன், எழுதுனா போய் பாஸ் ஆகிட்டேன். இப்போ பிஸ்னஸில் அவன் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட். இப்போது அவங்க அப்பாவே அப்போவே சொல்லிட்டேன், நான் பிஸ்னஸுக்கு வந்தேன்னாக்கா அப்போ சொல்லலை. நான் அப்போ சொன்னேன்னா அவன் இப்போவே போயிடுவான்ட்டு. அதுக்கப்புறம் சொன்னேன், பிஸ்னஸில் உங்களோட டாப்புக்கு வருவாப்பா இருக்கிறதா. கரெக்டாக வந்தால் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கிறான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில். சரி, அது இருக்கட்டும். அப்போது பிப்ரவரி தானே, ஏங்க அப்போ ஜனவரி என்ன சொல்ல போகிறீங்க? பிப்ரவரி சொல்லிட்டீங்க, மார்ச் இதெல்லாம். ஜனவரி கண்டிப்பாக தப்பிச்சிருவீங்க, மார்ச்சையும் தப்பிச்சிருவீங்க, ஏப்ரலும் ஒன்றும் கிடையாது, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலேயும் கிடையாது, ஜூன்லேயும் கிடையாது. ஜூலையில் கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம். அவங்களுக்கு ப்ராப்ளம்லாம் வராது. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்து நினைக்கிறீங்கன்ட்டு இதுலேருந்தே வந்தவங்க லாஸ்ட்டில் மாறிடுவீங்க. அதை எடுக்கவே மாட்டீங்க. அது கிடைக்கவே கிடைக்காது. சிச்சுவேஷன் கிடைக்கல, ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக மார்க்கு கிடைக்கல தான் சொல்ல போகிறோம். அதுதான் உண்மை. ஆனால் அதுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண ஆள் அந்த நேரத்தில் மட்டும் உங்களுடைய ஸ்கோரு இது கிடைக்காமல் இருக்கிறதுக்கு மாறிடும். அதேமாதிரி ஆகஸ்டும் ரொம்ப, அதாவது படித்தா போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடும். செப்டம்பரு கோல்டு தான், அக்டோபரு கோல்டு மெடலிஸ்ட் தான், நவம்பரு கொஞ்சம் பிரேக்கு ஜர்க் ஆகும். உங்கள் பாஷையில் சொல்லணும், ஸ்டூடெண்ட் பாஷையில் ஜர்க் ஆகும். ஜர்க்குனா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இது பண்ணிட்டு வருவீங்க, ஆனால் பாஸ் ஆகிடுவீங்க. டிசம்பரு கோல்டு தான். அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா 12 மாதத்தில் 3 மாதம் மட்டும் ஏதோ கொஞ்சம் சொல்கிறா போல் இருக்குது. பிப்ரவரி, ஜூலை, இல்லை 4 சொல்கிறீங்க, ஜூலை, ஆகஸ்ட்டு, நவம்பர். மற்றது கூட ஒரு மாதிரி மாடரேட்டாக கூட ஆயிரும். ஆனால் பிப்ரவரி தான் பிரேக்கே கொடுத்துரும். ஸோ அப்போது என்னங்க நாங்கள் பண்ணுறது? அவங்களுக்கான சொல்யூஷன் சார். ஆமாம். அப்போது பிப்ரவரி இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு வேளை 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா, 3ஆம் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எஜுகேஷன் ஆகும்லாம் நம்ம பொதுவாக. ஏன்னா அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் யாருன்னா அதே 3 படிச்சிருப்பாங்க, 3ல் இருந்திருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. அதே 3 தான் இவர் இருப்பார். ஏன்னா பேரண்ட்ஸ் டேட்டு ஃபேட்டு என்னவோ அதான் பசங்களை இருக்க போகுது இருக்குன்னு இவங்க நம்பி இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இல்லை, என்னென்னு பார்த்தா இவர் பிப்ரவரியில் மாட்டிப்பார். அப்போ ஒன்றும் இல்லை, அதே நம்பரு 3, நீங்கள் 2 வருஷத்தை விட்டுருங்க. என்ன பண்ணுறீங்க, நம்பர் 1 அப்படின்னு செஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதை கையில் வச்சுக்கிறீங்க. பேரை கரெக்ட் பண்ணிக்கலாம், அது வேறு அடிஷ்னல் தட்டு. இதையும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவீங்க. ஒரு நம்பருக்கு தான் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. வேணா இன்னொருக்கு ஒன்றா கூட சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்லணுன்னா கூட டைம் இருக்காது. அதனால் 3ஆம் நம்பர் இருந்துட்டு பிப்ரவரி மாதத்துக்கு 1 சொல்லிட்டேன். அப்புறமா 1ன்னே இருக்கிறீங்க, 1ஆம் தேதி இருக்கிறீங்க, பிப்ரவரி மாதம் ஆகிட்டீங்க, 3ஆம் நம்பர் வச்சுக்கிறீங்க பாக்கெட்டில். எஜுகேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவீங்க, பிரேக் ஆகாது. ஸோ அதனால் இப்படி எல்லாத்துக்குமே நமக்கு ஃபார்மெட்டில் சொல்யூஷன் ஒன்று வச்சுருக்கோம். அதனால் கவலையே கிடையாது. கடவுள் எல்லாத்துக்கும் வைக்காமல் இல்லை, எல்லாம் வச்சுருக்கிறாரு. நாம் தான் முயற்சி பண்ணாமல் ட்ரை பண்ணாமல் விட்டு அது கொடுக்கலன்னு நம்ம நினச்சிட்டு, அவர் எல்லாம் கொடுக்க தான் செஞ்சுருக்கிறாரு. கொடுக்காமலையா நம்ம வந்துட்டு கப்பலை கண்டுபிடிச்சோம், ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சோம், இதெல்லாம் வேறு பொருள் நம்மளாம் வந்து மாயத்தில் மந்திரத்தில் பொருளை வர வச்சு கண்டுபிடிச்சி கொடுத்தோம். அவர் கொடுத்த பொருள் தானே. அப்போ இறைவன் எல்லாம் தானே கொடுத்துருக்காரு. அப்போ சொல்யூஷனும் கொடுத்துருக்காரு, வேறு ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துருக்குறாரு.
நாம் தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ இருக்கா? இருக்குது. எல்லாத்துக்கும் இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்குது. எஜுகேஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ எஜுகேஷனுக்காக கொடுக்கப்பட்டது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ எக்ஸாம் நேரம் வேறு, உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நிச்சயமா சார். அதுவும் இப்போ ஆனுவல் எக்ஸாம் அப்படிங்கும் போது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். சார் எனக்கு ரொம்ப நாளாக இந்த சந்தேகம், சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிறிஸ்டல், இந்த ஸ்படிகம்லாம் வந்து கழுத்தில் போட்டிருப்பாங்க, கையில் போட்டிருப்பாங்க, தன் கூடயே வச்சிருப்பாங்க இல்லைங்களா? கேட்டால் சொல்லுவாங்க நிறைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இழுத்து கொடுக்குது, பாசிட்டிவிட்டி இழுத்து கொடுக்குது, நெகட்டிவிட்டி வராமல் தடுக்குது இப்படின்லாம் சொல்கிறாங்க. சில பேர் வீட்லேயே நிறைய கிறிஸ்டல் பொம்மைகள் கூட வச்சிருப்பாங்க சார். இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறது அவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்குமா? உண்மையாகவே கிறிஸ்டல்ஸ் வேலை செய்யும்? இது குறித்த விளக்கத்தை அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கொடான கொடி அன்பு உள்ளங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு சூப்பரான பயனுள்ள, குட்டீஸ்க்கு ரொம்பவே பயனுள்ள விளக்கம் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள், குறிப்பாக கிறிஸ்டல்ஸ் உண்மையா வேலை செய்யும்னாக்கா அதை நம்ம வீட்டில் எப்படி பயன்படுத்தணும், இது குறித்த நிறைய விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல நாம தெரிஞ்சுப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.